வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் அகாடமி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்போ வந்து அதிமுக இயங்கிட்டு இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கொங்கு மண்டலத்தில் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் உண்மையாக கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கலாம். பட் கொங்கு மாவட்டத்தில் அவரோட செல்வாக்கு மட்டுமே சொல்ல முடியாது. செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஜிக்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கான நபர்கள். ஸோ வட மாவட்டங்களில் சிவி சண்முகம் அப்படி சொல்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி இது வந்து கொங்கு மண்டலத்தில் இவங்கெல்லாம் பெரிய குரூப்பாக இருக்காங்க. அதனால தான் அங்கே ஜெயிக்க முடிஞ்சு தவிர்த்து எடப்பாடியோட தனி செல்வாக்குனால ஜெயிச்சாங்கன்ற மாதிரி சொல்லவே முடியாது. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை செங்கோட்டையை பார்த்தீங்கன்னா இப்போ தனி அணியாக உருவெடுக்க போகிறான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் முடிவு அப்புறம் ஸோ முதல் வார் பாஜக இணைய போகிறான்னு சொன்னோன்னா மறுத்துட்டார் இப்போ பேட்டி கொடுத்து. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வேலுமணி, செங்கோட்டையெல்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா நம்ம அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ பயப்பட தேவையில்லை. தேர்தலுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் என்ன ஆகும், மூன்றாவது இடத்துக்கு போயிடுமா இல்லை அதிமுக இல்லாமல் போயிடுமா இந்த போட்டியிலேருந்து. ஏன்னா திமுகவுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்துருச்சுன்னா ஒரு டைம் வந்தாலே போதும். சட்டமன்ற தேர்தலில் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை அதை ஜெயிச்சாலே வந்து சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எம்எல்ஏக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான முடிவு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தார், நான் காங்கிரஸோட பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சிருவேன், திருமாவளவனை கொண்டு வந்துருவேன்ற மாதிரிலாம் மாஜிக்கிட்ட சொல்லியிருந்தாரு. பட் எதுவுமே நடக்கவே இல்லை. அதனால தான் வந்து தங்களோட வாரிசுகளை களமிறக்கிறதா இருந்துச்சுல முன்னாள் அமைச்சர், அவங்க கூட பின் வாங்கிட்டாங்க இந்த எம்பி எலெக்ஷனில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.